வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 13. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் முன் பரத்தின் கார் நின்றபோது மணி 10க்கு மேல் ஆகியிருந்தது. பௌர்ணமி நிலாவில் ஹாஸ்டலும் தெருவும் முலாம் பூசிக்கொண்டு பளபளத்தன. வண்டியை நிறுத்தின பரத் மோகனா பக்கம் திரும்ப சங்கடப்படுகிறவனாய் பார்வையை சாலையில் படரவிட்டான். பரத்தின் மௌனத்தை கலைக்க விரும்பாதவள் போல மோகனா ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாள். அப்புறம் சன்ன குரலில் நிதானமாய் பேசினாள். ஐ எம் சாரி மிஸ்டர் பரத், சொல்லக்கூடாதுன்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணினேன். ஆனால் நீங்கள் விடலை. பொய் சொல்லவோ எதையும் மறைக்கவோ நான் விரும்பலை. இன்னைக்கு விஷயத்தை மறைக்கிறது சுலபம். ஆனால் நாளைக்கு உண்மை தெரிய வந்தால் அப்போ பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? நாம் என்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நேர்மையாக இருக்கிறது தான் விரும்புகிறேன். அதை நீங்கள் நம்பணும். கொஞ்சம் நிறுத்தினவள் தொடர்ந்தாள். ஏதாவது தனிப்பட்ட காரணத்தால் நான் உங்கள் ஆஃபீஸில் தொடர்ந்து வேலை பண்ணுறதை நீங்கள் விரும்பலேன்னா சொல்லிடுங்க, நான் புரிஞ்சிப்பேன். கதவை திறந்து கொண்டு மோகனா கீழே இறங்கினாள். ஜன்னலிடம் குடிந்து ஸோ பை மிஸ்டர் பரத் என்ற போது அவள் குரல் தழுத்தழுப்பாய் தோன்ற சற்றென்று தலையை திருப்பி பரத் அவளை பார்த்தான். ஒரு கணம்தான். நெகிழ்ந்த கண்கள் சமாளித்து கொண்டு விட்டன. அடி உதட்டை லேசாய் கடித்து கொண்டு நின்றவளின் கண்கள் கஞ்சி போட்டு கொள்ள தொடங்கிவிட்டதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் பேச காத்திருக்க விரும்பாதவள் போல மோகனா திரும்பி கேட்டை திறந்து கொண்டு கட்டடத்திற்குள் நுழைந்து மறைந்தாள். பரத் காரை ஸ்டார்ட் செய்தான். இப்போது என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போக மனசில்லை. முதலில் ஒரு ட்ரிங்க் வேண்டும். ஸ்காட்சை நீட்டாக சாப்பிட வேண்டும். அப்புறம் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட வேண்டும். யாரிடம்? ஷியாம் தான். அவனை விட்டால் வேறு யாரிடம் அத்தனை நெருக்கம்? வண்டி தெருமுனையை அடைவதற்குள் எங்கு போக வேண்டும் என்பது தீர்மானமாக பரத் வேகத்தை அதிகரித்து காரை விரட்டினான். வழக்கம் போல ஷியாம் தனியாக இல்லை, கூட யாரோ 4 பேர்கள். இவனை கண்டதும் ஹாய் தேர், என்ன ஆச்சரியம் என்றான். கிளாஸை எடுத்து விஸ்கியை விட்டு ஐஸ் கட்டிகளை போட்டு பரத்திடம் நீட்டினவன் அவன் முகம் சரியில்லாததை கண்டு ஹே என்ன விஷயம் என்றான். உன்கிட்ட பேசணும் ஷியாம். சாதாரணமாக இப்படி கலைந்து போய் வந்து நின்று உன்னோடு பேசணும் என்று சொல்லும் ஆசாமி பரத் இல்லை. ஷியாம் புரிந்து கொண்டான். என் லாயர்கிட்டே ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும். குட் நைட் எவ்ரிபடி என்று 10 நிமிஷத்துக்குள் 4 அனுப்பிவிட்டு கையில் கிளாஸுடன் சோஃபாவில் சாய்ந்தான். அப்புறம் என்ன என்று கேட்கும் கண்களுடன் பரத்தை பார்த்தான். உனக்கு மோகனாவை ஞாபகம் இருக்கா? எந்த மோகனா? உன் செக்ரட்டரி, அந்த பிரிட்டி கேர்ள் எம். அவளுக்கு என்ன? சக்கரவர்த்தி அண்ட் அசோசியேட்ஸின் வாடிக்கையாளன் என்ற முறையில் ஆஃபீஸுக்கு ஆலோசனைகளை கேட்க அடிக்கடி வருவதால் அங்குள்ள அனைவரையும் ஷியாமுக்கு தெரியும். நிறுத்தி மோகனா சொன்ன விவரங்களை பரத் ஷியாமிடம் சொன்னான். ட்ரிங்க் ஒரு கையிலும் சிகரெட் இன்னொரு கையிலுமாய் உன்னிப்பாய் பரத் பேசியதை கேட்டான் ஷியாம். மோகனாவின் பின்னால் இப்படி ஒரு கதை இருக்கும் என்பது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. ரியலி ஐ கான்ட் பிலீவ் இட் என்று அவ்வப்போது சொல்வதன் மூலம் வெளிப்படுத்தினான். மோகனாவுக்கு ஏதோ பிரச்சனை. அது விஷயமாய் பரத் தன்னிடம் பேச வந்திருக்கிறான் என்று எண்ணியதால் பரத் பேசி முடித்த பிறகு பூவர் கேள், அவளை பார்த்தா இந்த ரகம்னு தெரியலையே, சின்ன வயசுக்குள்ளே இத்தனை அனுபவமா, பாவமாக இருக்கு என்றான். அப்புறம் அந்த கோதண்டம் சேர்த்தப்புறம் அவள் ஏன் தன் அப்பா கிட்ட போகலை? பரத், அவங்க தான் ஓரளவுக்கு வசதியாக இருந்ததா சொன்னாலே, போயிருக்கலாமே என்றான். இவன் அம்மா ஓடி வந்த மறு வருஷமே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாராம். ஷியாம், பணம் என்னதான் பண்ணுது? நீ கேட்ட இதே கேள்வியை நானும் மோகனா கிட்டே கேட்டேன். எங்கள் மேலே பிடிப்பு பாசம்னு எதுவுமே இல்லாதவர்கிட்ட உதவிக்கு போய் எப்படி நிற்க முடியும்? என்னை பொறுத்தவரை எங்கள் அப்பா எனக்கு 5வது வயசுலே செத்து போயிட்டாருன்னு அவள் பதில் சொன்னான். அந்த வைராக்கியத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதுக்காக இப்படியா, இந்த வழியா? வேறு என்ன பண்ணுறது பரத்? அவர் நிலைமையை நினச்சிப்பார். படிப்பு பூர்த்தி ஆகலை. எங்கே இருந்து திடீர்னு 400-500 கிடைக்கும்? அம்மாவையும் தம்பியையும் காப்பாற்ற மோகனாவுக்கு வேறு வழி தெரியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் நிலைமையை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஷியாம் எழுந்து 2 பேருக்கும் ட்ரிங்க் விட்டு கொண்டு வந்தான். வேலைக்காரன் கொண்டு வந்து வைத்த வறுத்த முந்திரி தட்டை பரத் முன் நகர்த்தினான். ஷியாம், அது சரி, எதுக்காக இந்த பேச்சு இன்னைக்கு எழுந்தது? அதை நீ சொல்லலையே.
தானாவ மோகனா தன் கதையையும் சொன்னான். ஏன்? பரத்தின் மௌனமும் வேதனையும் ஷியாமை குழப்பத்தில் ஆழ்த்தின. மோகனா ஒரு கால்களாக இருந்த விஷயம் இவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறதே? தன் செக்ரட்டரி இப்படிப்பட்டவள் என்று தெரிந்து கொண்டதால் உண்டான சங்கடமா? இல்லை, வேறு என்னவோ இருக்கிறது. ஐஸ் கட்டிகள் கிளீங் கிளீங் என்று ஓசையிட டம்ளரை குலுக்கிக் கொண்டே, இந்த பேச்சு எழ காரணம் என்ன பரத் என்றான் திரும்ப. பரத் அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே பதில் சொன்னான். ஏன்னா நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணினேன். என்னது? ஆமாம் என்று பரத் தலையாட்டினான். எப்போ? 10 நாள் முன்னாலே. 10 நாளைக்கு முன்னாலியா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஷியாம். நான் மோகனாவோட பேசுகிறோம்னு தீர்மானம் பண்ணிட்ட சமயத்திலே நீ ஊரில் இல்லை. அவகிட்ட நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு அவள் மறுத்ததும் எனக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்சம் அவமானமாக கூட இருந்தது. நாம் கேட்டு ஒரு பொண்ணு மாட்டேன்னுட்டாளேன்னு ஏன்னு கேட்டேன். நான் பொண்டாட்டி இழந்தவன்கிறதும் சந்தியா இருக்கிறதும் தான் காரணமானு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். அப்புறம் இன்னைக்கு திரும்ப பேச்சை எடுத்து வற்புறுத்தினப்போ தான் தன் கதையை சொன்னான். அதை கேட்டுட்டு நேரே உன்கிட்டே வரேன். ஒரே அதிர்ச்சியாக இருக்கு ஷியாம். வெள்ளியதான் ஷியாம் விசில் அடித்தான். இந்த சமாச்சாரத்தில் இப்படி ஒரு திருப்பமா என்பதை போல. சில நிமிஷங்களுக்கு 2 பேரும் ஏதும் பேசவில்லை. பரத் தனக்கு இன்னொரு ட்ரிங் விட்டு கொண்டான். நீ அவளை விரும்புறியா? அப்படிதான் நினைச்சேன் ஷியாம். இப்போ தெரியலை. அவள் கதையை கேட்டப்புறம் அவள் மேலே ஆத்திரம் வந்ததா, கோபம் வந்ததா? ஆத்திரம் இல்லை, ஆனால் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவளை வெறுக்கிறியா? பரத் யோசித்தான். நான் மோகனாவை வெறுக்கிறேனா? இல்லை, பாவமாய்த்தான் இருக்கிறதே தவிர வெறுப்பில்லை, நிச்சயம் இல்லை. நோ என்றான். அப்போ இன்னும் அவளை விரும்புறியா? அப்படித்தான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு? பரத் திரும்ப யோசித்தான். குழப்பமாய் இருந்தது. தெரியலை ஷியாம். தெரியலைன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம்ங்கிறது விளையாடுற சமாச்சாரம் இல்லை பரத். உனக்கே அது தெரியும். நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்தாச்சுன்னா அப்புறம் வருத்தப்படவே கூடாது. என்ன, சரிதானே? சிகரெட்டுடன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் ஷியாம் நடந்தான். மோகனா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தோணுச்சுன்னா அவளை மறந்துட வேண்டியது தானே. ஏன் இப்படி அவசியப்படுற? மோகனாவை அத்தனை சீக்கிரமா மறக்க முடியும்னு எனக்கு தோணலை ஷியாம். ஏன்? அதான் சொன்னனே, அவளை விரும்புகிறேன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நல்லனுக்கு அப்புறம் நான் வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த தினசில் நினைச்சதில்லை. அடுத்த வந்த அரண்மனையில் நண்பர்கள் எதுவுமே பேசவில்லை. மௌனமாய் குடித்தார்கள். எதிரில் இருந்த தீனியை தின்றார்கள். 4 பிக் போல உள்ளே போனதும் பரத் நிதானம் இழக்கத் தொடங்கினான். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன் ஷியாம்? ஏன் நளினி என்னை விட்டுட்டு போனா என்றான். நான் மோகனாவை ஏன் சந்தித்தேன்? ஏன் அவளை லவ் பண்ணேன்? இப்போ அவள் பின்னாலே இத்தனை பயங்கரமான கதை இருக்கிறதே ஏன் தெரிஞ்சுட்டேன் என்றான். இத்தனை தெரிஞ்சும் அவள் மேலே எனக்கு ஆத்திரம் வரலையே ஷியாம். இப்போவும் அவள் வேணும்னு ஏன் நினைக்கிறேன் என்றான். அவளை நான் வெறுக்கக்கூடாதா? அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடலாமே என்றான். அவன் புலம்பல்கள் சகிக்க முடியாமல் போனதும் அவள் டெல்லி வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னா பரத்? விளக்கமாக சொல்லு என்று ஷியாம் கேட்டான். விளக்கமாக சொல்லலை. டெல்லியில் மிஸ்ஸஸ் தாவனோடு 2 வருஷமும் அப்புறம் மற்ற சிநேகிதிகளோடு இருந்த 2 வருஷமும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எதுவுமே மோகனா சொல்லலை. ஈடுபாடு இல்லாமல் மனசை மறுத்து போக வச்சுட்டனா அந்த வருஷங்களை வாழ்ந்தேங்கிறது தான் நிஜம். எந்த ஆணோட ஸ்பரிசமும் என்னை உருக வச்சதில்லை. எந்த ஆணோட நெருக்கத்துக்காகவும் நான் ஏங்கினதில்லை. இதுதான் சத்தியம்னா அவ்வளவுதான். யோசனையில் ஆழ்ந்த ஷியாம் திடமென்று பேசினான். பரத், யோசித்து பார்க்குறப்போ உனக்கும் மோகனாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தோணலை. நீ என்ன சொல்கிற ஷியாம்? ஆமாம், நீ ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்க, அவள் பல ஆண்களோட வாழ்ந்திருக்கா. ஒரு விதத்தில் 2 பேருமே முன் அனுபவம் உள்ளவங்க தான். 2 பேருக்குமே எதுவுமே புதுசில்லை, சரிதானே? அது எப்படி ஷியாம்? எங்கள் 2 பேரையும் எப்படி கம்பேர் பண்ணுவ? எனக்கு அப்படித்தான் தோணுது பரத். நீயாவது உன் நளினியோட மனசில் இச்சு வாழ்ந்திருக்க தான். அப்படி கூட வாழலைன்னு தானே அவள் சொல்கிறா. அதனாலே மோகனாவை காதலிக்கிறதா நீ நம்பினா அவளே தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இதிலே தப்பு ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தோணலை.
நான் விளையாடலை பரத், குடிச்சிட்டு வளரலை, நல்லா யோசனை பண்ணின பிறந்தான் பேசுகிறேன். ஒரு நிர்பந்தத்திலே மோகனா அப்படி நடந்துக்கிட்டா, ரைட். நிர்பந்தம் மறைஞ்ச நிமிஷத்திலே அதை விட்டுட்டா, ரைட். அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னே எல்லா பெண்களும் ஆண்களும் ஒழுங்காக இருக்கிறதா உன்னாலே சொல்ல முடியுமா? நோ. இவர் துரதிருஷ்டம் விஷயம் வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதான். எனிவே இதில் முடிவு எடுக்க வேண்டியது நீதான். அவளை அந்த அளவுக்கு விரும்பினா நிச்சயமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதிலே தப்பு எதுவும் இல்லை. புரியுதா? பரத் புரிந்து கொண்டான். அத்தியாயம் 14. நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியறது மிஸ்டர் பரத். இது விளையாடுற விஷயமில்லை. நான் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலேன்னா நினைக்கிறேன். ப்ளீஸ் மறுபடியும் யோசித்து பாருங்கள் மிஸ்டர் பரத். எதை நினச்சி பார்க்கணும் மோகனா? நான் சொன்னதையெல்லாம் நினச்சி பார்த்தாச்சு. போராது மிஸ்டர் பரத். தனியாக உட்காந்துட்டு நல்லது கெட்டதை அலசி பார்க்கணும். பார்த்தாச்சு. மனசில் குறுகுறுப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் ஆயுசு பூரா வீணாயிடும். ஆகாது. எதற்கும் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லி எதிரில் புன்சிரிப்புடன் அமர்ந்திருக்கும் பரத் முகத்தை நிமிர்ந்து பார்த்தால் மோகனா. அவளால் சிரிக்க முடியவில்லை. மனசுக்குள் படுறது சிலிர்ப்பையும் ஏறிக்கொண்டு பயம் முழுசாய் அவளை ஆட்டி வைத்தது. பரத் யோசித்து விட்டுதான் பேசுகிறாரா? நம்பலாமா? நாளைக்கு எதுவும் தப்பாக போகாமல் இருக்குமா? அவள் தவிப்பை புரிந்து கொண்டு பரத் அவள் அருகில் குனிந்தான். ரிலாக்ஸ் மோகனா என்றான். அவள் கையை தன் கையோடு கோர்த்து கொண்டு ரகசியம் பேசுவது போன்ற குரலில் நீளமாய் பேசினான். ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு பகல் பூரா என்ன பண்ணேன்னு நினைச்சேன் மோகனா? எல்லாத்தையும் நல்லா யோசித்து பார்த்தேன். முதல்ல கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. தப்பு பண்ணாத மனுஷா யாரு மோகனா? யாருமே இல்லை. உங்கள் பழங்கதையை மறக்க நான் ரெடின்னு என் மனசு சொல்லிடுது. நீங்கள் எப்படி இருந்தேளுங்கிறது எனக்கு அவசியமில்லை. இனிமே எப்படி இருக்க போகிறேங்கிறது தான் முக்கியம். ஓகே? நிஜம்தான். ஷியாம் வீட்டிலிருந்து காலை 2 மணிக்கு திரும்பிய பரத்தால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. சீக்கிரம் விழிப்பு கொடுத்து விட்டது. என்ன பண்ண வேண்டும்? படுக்கையில் படுத்த வண்ணம் நிறைய யோசித்தான். யோசித்து பார்க்குறப்போ உனக்கும் மோகனாக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தோணலை. நீ ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்க, அவள் பல ஆண்களோட வாழ்ந்திருக்கா. ஒரு விதத்தில் 2 பேருமே முன் அனுபவம் உள்ளவங்க தான். நீயாவது உன் நளினியோட மனசு லயிச்சு வாழ்ந்திருக்க. தான் அப்படி கூட வாழலைன்னு தானே அவள் சொல்கிறா. மோகனாவை காதலிக்கிறதா நீ நம்பினா அவளை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இதிலே தப்பு ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தோணலை. முடியுமா? எனக்கு சாத்தியமா? மோகனாவை பார்க்கும்போது, தொடும்போது, அவளோட சல்லாபிக்கும்போது இவள் ஏற்கனவே இதையெல்லாம் அனுபவித்தவள் என்ற எண்ணம் தோன்றி என்னை வதைக்காமல் இருக்குமா? பேசாமல் மோகனாவை மறந்து விடுவதுதான் சரியோ? மோகனா இல்லாவிட்டால் இன்னொரு சோபனா. அப்படியா? இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம்? ஆமாம், நிர்பந்தம்தான். மோகனாவை நான் விரும்புகிறேன். நளினிக்கு பிறகு எந்த பெண்ணிடமும் தோன்றாத அன்பு இவளிடம் ஒன்றாகியிருப்பது வாஸ்தவம்தான். மோகனா இல்லாவிட்டால் சோபனா என்று என்னால் சுலபமாக தாவ முடியாது. கஷ்டம். பழசை மறந்து மன்னிக்கும் அளவுக்கு நான் மோகனாவை காதலிக்கிறேனா? அவள் வேண்டும் என்று அவ்வளவு தீவிரமாக நினைக்கிறேனா? நிதானமாய் யோசனை பண்ணி பார்க்கும்போது எஸ் என்றே சொல்ல தோன்றியது. எந்த பெண்ணும் அப்படி ஒரு கஷ்டம் வந்தால் இப்படி திண்டாடி பாதை மாறித்தான் போயிருப்பாள் என்று தோன்றியது. பாவம் மோகனா, அவள் என்ன செய்வாள் என்றும் தோன்றியது. ஜுரம் வருகிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு பகல் பூராவும் பரத் அழுத்தமாய் சிந்தித்தான். யோசிக்க மனசு தெளிந்து போனது. எனக்கு மோகனா வேண்டும். மனசாலும் உடம்பாலும் அவள் எனக்கு சொந்தமாக வேண்டும். வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து கிடக்கும் அந்த உள்ளத்துக்கு நான் சந்தோஷம் தர வேண்டும். எல்லாவற்றையும் மறந்துவிடு மோகனா. இனி உனக்கு புது வாழ்வை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த முகத்தை கையில் ஏந்தி சமாதானம் செய்ய வேண்டும். நினைப்புகள் இந்த ரீதியில் செல்ல தொடங்கின பிறகு மோகனாவை பார்க்கும் போதெல்லாம் அவள் கடந்த காலம் இதயத்தை பிராண்டாதா என்ற சந்தேகம் மறைந்து போனது. இன்னும் சொல்ல போனால் தான் ரொம்ப உயர்ந்த மனுஷன் போலவும் தனக்கு மிக பரந்த நோக்கம் இருப்பது போலவும் தான் செய்ய போவது ஓர் உன்னதமான விஷயம் என்பது போலவும் கூட தோன்றத் தொடங்கின.
தன்னை நினைத்தால் பரத்துக்கு சந்தோஷமாய் இருந்தது. எனக்கு இவ்வளவு பரந்த மனசா? பிற ஆண்கள் வெகுண்டொழியும் பிரச்சனையை நான்சென்ஸ் என்று ஒதுக்கிவிடும் மனபலம் எனக்கு இருக்கிறதா? இந்த மோகனா அதிர்ஷ்டசாலிதான். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஷியாமுக்கு ஃபோன் செய்து தன் தீர்மானத்தை பரத் சொன்னான். வெரி குட் பரத், யூ ஆர் ரியலி கிரேட், கன்கிராட்ஸ். மோகனா கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லை, சாயங்காலமாகத்தான் சொல்ல போகிறேன். இங்கே வரியா? செலிப்ரேட் பண்ணலாம். நோ, நாட் டுடே. இன்னைக்கு நேரம் இருக்காதுன்னு தோன்றது. எனக்கு புரியுது. குட் லக் அண்ட் ஹாவ் அ நைஸ் டைம். கேலியா ஷியாம் சீண்டியது புரிய பரத் தொடர்பை துண்டித்தான். 5:30 மணி சுமாருக்கு விசில் பண்ணி கொண்டே ஷேவ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு குளித்தான். சோப்பை நுரைக்க தேய்த்து உடம்பை மணக்க வைத்தான். உடை உடுத்து தயாரானதும் ஃப்ரூட் கோலனை தாராளமாக தெளித்து கொண்டான். மோகனா ஆஃபீஸிலிருந்து திரும்ப 6க்கு மேல் ஆகிவிடும். அதனால் 6:30 போல ஹாஸ்டலுக்கு போனால் போதும். மோகனாவை நினைக்கும் போது புதுசாய் மனசு கிளிகிழித்தது. அந்த உயரமும் அந்த செழுமையும். கடவுளே கடவுளே, என்ன உயரமாக இருக்கிறாள்! பூ அளக்கிற மாதிரி அந்த உடம்பை முழம் போட்டு அளந்தால் கிட்டத்தட்ட 5 முழங்கள் இருக்காது. நிச்சயம் இருக்கும். டிஃபன் காஃபியுடன் மாடிக்கு வந்த ஜெயமா மகனின் உற்சாகம் புரிய, என்னப்பா வெளியில் போக போறியா? உடம்பு சரியில்லை நீயே என்றாள். உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அவ்வளவுதான். பரத்துக்கு திடீரென்று வெட்கமாயிருந்தது. அம்மாவிடம் சொல்லலாமா? மோகனா சீக்கிரம் உனக்கு மாட்டு பெண்ணாகி விடுவாள் என்று சொல்லலாமா? சின்ன சிரிப்பாய் உதடுகள் விரிய, இன்னைக்கு ராத்திரி அவளை இங்கே கூட்டிண்டு வரட்டுமாமா, பார்க்குறியா என்றான். யாரை? மோகனாவையா? இது என்னப்பா கேள்வி? கட்டாயம் கூட்டிண்டு வா. இதுக்காகத்தானே நான் காத்துட்டுருக்கேன். சாப்பாட்டுக்கே வந்துடுங்க. என்ன? பாரத் சரி என்று தலையாட்டி விட்டு புறப்பட்டான். ஹாஸ்டலுக்கு முன் வண்டியை நிறுத்திவிட்டு வரவேற்பறையில் அவன் நுழைந்த போது மணி 6:45. 10 நிமிஷத்தில் மோகனா உள்ளே வந்தாள். ஆஃபீஸிலிருந்து வந்ததும் குளித்திருக்க வேண்டும். முகமும் உடம்பும் துடைத்து விட்ட மாதிரி இருந்தன. கொண்டையை அவிழ்த்து தளர ஒற்றை பின்னல் பின்னி இருந்ததில் 2 வயசு குறைந்து போய் ஒரு கல்லூரி மாணவி போல தெரிந்தாள். பரத் கண்ணும் முகமும் மலர எழுந்து நின்று ஹலோ என்றான். அப்புறம்? அம்மா உங்களை சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னா, வரையலா என்றான். பரத் பேசின அந்த ஒரு வரி மூலம் மோகனா அத்தனையும் புரிந்து கொண்டாள். அம்மா அழைச்சிட்டு வர சொன்னா, இதற்கு என்ன அர்த்தம்? சந்தோஷத்தில் அழுகு வந்து விடும் போல இருந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். சீறிக்கொண்டு எழுந்த படப்படப்பை ஒதுக்கிவிட்டு அதே விவேகத்தோடு பரத் எடுத்த முடிவை குறித்து சில கேள்விகள் கேட்டாள். புன்சிரிப்போடு அத்தனைக்கும் அவன் பதில் சொல்லிவிட்டு முடிவில், நீங்கள் எப்படி இருந்தேலுங்கிறது எனக்கு அவசியமில்லை, இனிமே எப்படி இருக்க போகிறங்கிறது தான் முக்கியம், ஓகே என்றது. மோகனாவுக்கு சில நிமிஷங்களுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. இப்போது என்ன செய்வது? மோகனா, ஆர் யூ லிசனிங்? எஸ். நான் திரும்ப திரும்ப இப்படி கேட்கறதுக்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும். வந்து மிஸ்டர் பரத், நான் ஏற்கனவே பல ஆண்களோடு இருந்த விஷயம் நிச்சயமாக உங்களை பாதிக்காதுன்னா நீங்கள் நம்புறீல்? நிஜமாக சொல்லுங்க. நான் ஏற்கனவே நளினியோட வாழ்ந்த வாழ்க்கை உங்களை தொந்தரவு பண்ணுமா மோகனா? அது எப்படி? அவள் உங்கள் மனைவியோ இல்லை வேறு யாரோ ஒருத்தரோட வாழ்ந்தது நிஜம்தானே? நளினி நினைவு உங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி என்னையும் எதுவும் கஷ்டப்படுத்தாது. இல்லை ப்ளீஸ் மோகனா, நான் தெளிவாக இருக்கேன். என்னை ஏன் நீங்கள் அனாவசியமாக குழப்ப பார்க்குறேன்? அறைக்குள் யாரோ ஒரு பெண்மணி எட்டி பார்க்கவும் மோகனாவின் கையை பிடித்திருந்தபடியே பரத் விட்டான். கிளம்பலாமா? மோகனா நிமிர்ந்து பார்த்தாள். நிஜமாகவா? நீங்கள் சொல்வது அத்தனையும் சத்தியம்தானா என்று அந்த பார்வை கேட்க திரும்ப பரத் மோகனாவின் கையை பிடித்து கொண்டான். என் வார்த்தையிலே நம்பிக்கை இல்லையா மோகனா? மோகனா எழுந்து கொண்டாள். மாடிக்கு போய் அறையை பூட்டிவிட்டு 5 நிமிஷத்தில் திரும்ப வந்தபோது நூல் புடவையை அவிழ்த்துவிட்டு பிரிண்டட் சில்க் ஒன்றை உடுத்தியிருந்தாள். காரில் ஏறி அமர்ந்தார்கள். வண்டியை கிளப்பாமல் கையை நீட்டி பின் சீட்டில் வைத்திருந்த பெரிய மலர் கொத்தை எடுத்து மோகனாவிடம் பரத் நீட்டினான். சிவப்பு ரோஜாக்கள், மொட்டு மொட்டாய், குமிழாய், ஆழ்ந்த காதலை தெரிவிக்கும் சிவப்பு ரோஜாக்கள். கூடவே ஐ லவ் யூ மோகனா என்ற பரத் கையெழுத்திட்டிருந்த சின்ன அட்டை. தீர்மானம் பண்ணியதும் அல்லாமல் ஏற்பாட்டுடன் வந்திருக்கிறாரா? முடிவை எடுத்து விட்டார் போல இருக்கிறதே
இத்தனை நாழிகை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் சற்றென்று பீறிட்டு கொண்டு அழ மலர் கொத்தை வாங்கி மார்போடு அணைத்து அந்த பூக்களில் தன் முகத்தை மோகனா புதைத்து கொண்டாள்.